சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். ஆடி 18 அன்று கட்டாயம் வீட்டில் குலதெய்வத்திற்காக ஏற்ற வேண்டிய தீபம், பசுவிற்கு கொடுக்க வேண்டிய தானங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் உள்ள வீடியோவை ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் தொடர்ந்து குலதெய்வ பதிவுகள், ஆன்மீக தகவல்கள் வந்து கொண்டே இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் ஆடி 18 எப்போ வருகின்றது, எந்த நேரத்தில் குலதெய்வ தீபம் ஏற்றணும், என்ன பசுவிற்கு தானம் செய்யணும் அப்படின்னு பல விஷயங்களை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். முதல்ல ஆடி 18 எப்போ வருகின்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதம் 3ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வருகின்றது. அன்றைய தினத்தில் காலையில் 9:45 வரைக்கும் நவமி திதியும் அடுத்தது தசமி திதியும் ஆரம்பிக்கின்றது. அதே போல் ஆடி 18 அன்று காலை 7:24 வரைக்கும் நமக்கு விசாக நட்சத்திரம் இருக்கின்றது. அதற்கு பிறகு அனுஷ நட்சத்திரம் பிறக்கின்றது. இதில் எந்த நேரத்தில் நம் குலதெய்வ தீபம் ஏற்றினால் நமக்கு அதீத பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஆடி 18 அன்று காலை 6 மணி முதல் 7 மணி வரை குலதெய்வ தீபம் ஏற்றுவது ரொம்பவே சிறப்பு. ஏன்னா நமக்கு விசாக நட்சத்திரம் இருக்கின்றதுனால எடுத்த காரியத்தில் வெற்றி, குடும்பத்தில் ஒற்றுமை, செல்வ செழிப்பு, முன்னோர்களின் ஆசீர்வாதத்தை பெற்றுத்தரும் இந்த நட்சத்திரம். இந்த நேரத்தில் அதுவும் ஆடிப்பெருக்கு அப்படின்னாலே அந்த நாளில் நம்ம செய்யக்கூடிய அனைத்து விஷயங்களும் பன்மடங்காக பெருகி அதற்கான பலன்கள் கிடைக்கும். அதனால் நம்ம வீட்டிலேயே எளிமையாக குலதெய்வத்திற்கு தீபம் ஏற்றும்போது இந்த நேரங்களை நம்ம பயன்படுத்தி கொள்வது நம்ம குடும்பத்தின் மென்மேலும் வெற்றி பாதையில் கொண்டு செல்லும். இப்போ குலதெய்வ தீபம் எப்படி ஏற்றணும் அப்படிங்கிறதையும் சொல்லிடலாம். குலதெய்வத்திற்காக எப்போதுமே நம்ம வீட்டில் தனியாக ஒரு மண் அகல் விளக்கு நம்ம ஏற்றிட்டு இருப்போம். அது அல்லாது புது மண் அகல் விளக்கில் நெய் ஊற்றி தாமரை தண்டு திரி, நாட்டு மருந்து கடைகளில் இல்லை ஆன்லைன்லலாம் பார்த்திங்கன்னா தாமரை தண்டு திரி அப்படிங்கிறது கிடைக்கும். அதை வாங்கி வச்சு அந்த திரியின் மூலம் விளக்கு ஏற்றி அந்த விளக்கிற்கு பக்கத்தில் செவ்வரளி மலர்கள் அந்த விளக்குக்கு வைத்து நம்ம குலதெய்வத்தை வழிபாடு செய்யணும். அதுவும் அந்த விளக்கு ஏற்றும் போது ஓம் என் குலதெய்வம், உங்கள் குலதெய்வத்தின் பெயர் சொல்லி நமக, ஓம் என் குலதெய்வம் நமக, ஓம் என் குலதெய்வம் நமக அப்படின்னு சொல்லிக்கொண்டே அந்த தீபத்தை ஏற்ற வேண்டும். அந்த தீபத்திற்கு பின்பக்கத்தில் அரளி மலர்களும், முன்பக்கத்தில் ஏதாவது ஒரு இனிப்பு, வெல்லம் அல்லது கற்கண்டு இல்லை வேறு ஏதேனும் இனிப்பு பதார்த்தம் உங்களால் செய்ய முடிஞ்சால் அந்த இனிப்பு பதார்த்தம் வைத்து நீங்கள் வணங்க வேண்டும். இது போல் செய்யும்போது கண்டிப்பாக குலதெய்வத்தின் அனுகிரகம் மற்றும் ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறதுனால சூரிய தேவனின் அனுகிரகமும் உங்களுக்கு கிடைக்கும். இந்த தீபம் நம்ம வீட்டில் ஏற்றுறதுனால வீட்டில் உள்ளவர்களின் உடல் ஆரோக்கியம் மேம்படும். நம்ம வீட்டில் உள்ள என்னென்ன கஷ்டங்கள் இருக்கோ அனைத்து கஷ்டங்களும் நம்மை விட்டு விலகும். மேலும் இந்த நாளில் ஒரு சிலர் ஆடி பெருக்கன்று ஒரு சில பொருட்கள் வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சா ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் மங்கள பொருட்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய மஞ்சள், குங்குமம், விபூதி மற்றும் பூக்கள், உப்பு, இது போன்ற பொருட்களை நம்ம வீட்டில் வாங்கிட்டு வந்து வைக்கலாம். அன்றைக்கி தங்கம் தாராளமாக வாங்கலாம், வெள்ளி பொருட்கள் வாங்கலாம். இது போன்ற பொருட்கள்லாம் நம்ம வீட்டில் வாங்கிட்டு கொண்டு வந்து வைக்கும்போது மேலும் அந்த பொருட்கள் பெருகும் அப்படிங்கிறது ஐதீகம். அது மட்டும் இல்லை, ஒரு சிலர் வந்து வீட்டில் அடுக்கு பானை வைத்துலாம் வழிபாடு செய்வாங்க. அன்றைய தினத்தில் லக்ஷ்மி பூஜை செய்வது ரொம்பவே சிறப்பு. குலதெய்வத்தை வழிபாடு செய்வது ரொம்ப சிறப்பு. அது ஆடி மாதம் குலதெய்வத்திற்கு ரொம்பவே உகந்த நாள். அதனால் ஆடி மாதம் தினமுமே நீங்கள் உங்கள் குலதெய்வத்தை வேண்டிக் கொண்டே வாங்க. கண்டிப்பாக உங்கள் வேண்டுதல் என்னவோ அந்த ஆடி மாதம் முடிகிறதுக்குள்ளே அந்த வேண்டுதலும் விரைவில் நிறைவேறும். அதே போல் ஒரு நாளில் நம்ம எப்படி ஒரு பொருளை வீட்டில் வாங்கி வைத்து அந்த பொருள் பன்மடங்காக பெருகணுமோ அதே அளவுக்கு நம்மளோட தான தர்மங்களும் நமக்கு பெருகி கொண்டே தான் இருக்கணும். அதற்கு உதாரணத்துக்கு சொல்லணும், ஒரு குறிப்பிட்ட நாளில் நம்ம சிவபெருமானை இரவு முழுவதும் பூஜை செய்வோம் மகா சிவராத்திரி அன்று. அந்த நாளில் நம்ம பூஜை செய்வது அதீத சக்தி கிடைக்கும் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிந்த ஒன்று. அதே போல தான் ஒவ்வொரு குறிப்பிட்ட முக்கிய நாட்களில் நம்ம செய்யக்கூடிய வழிபாடாக இருக்கட்டும், நம்ம செய்யக்கூடிய தான தர்மங்கள், நம்ம வாங்கக்கூடிய பொருட்கள் அனைத்தும் பன்மடங்காக பெருகும். அப்பேற்பட்ட ஒரு நாள் தான் இந்த ஆடி 18. இந்த நாளில் நம்மளால் முடிந்த அளவுக்கு தானங்கள் செய்யலாம். குருவிகளுக்கு, எறும்புகளுக்கு, அதாவது நல்ல வசதி படைத்தவர்கள் அப்படின்னா அநாத ஆசிரமத்திற்கு, உடல் பாதிக்கப்பட்டவர்களுக்கு, ஊனமுற்றவர்களுக்கெல்லாம் உங்களால் முடிந்த உணவு தானங்கள் செய்வது, நீர் தானம் செய்வது, மோர் தானம் செய்வது, இதெல்லாம் செய்யலாம். இல்லைங்க அந்தளவுக்கு எங்களுக்கு வசதி இல்லைங்க அப்படின்னு நினைக்கிறவங்க உங்கள் வீட்டு மாடியில் நீங்கள் சாப்பிடக்கூடிய பொருட்கள், உணவுகளை தானம், பறவைகளுக்கு தானம் கொடுக்கலாம், தானியங்களை தானம் கொடுக்கலாம்.
வெளியில் கொஞ்சம் நீர் பிடிச்சு வச்சிங்கன்னா வாயில்லாத ஜீவன்கள் அந்த நீரை பருகி கொள்ளும். இது அனைத்துமே உங்களுக்கு புண்ணியம் தான். அதே போல் எறும்புகளுக்கு இனிப்புகள் தானம் செய்வது, தேன் தானம் செய்வது, இது அனைத்துமே அதீத பலனை பெற்றுத்தரும். அதை விட ரொம்பவே சிறப்பான ஒரு விஷயம் என்னென்னா பசுவிற்கு தானம் கொடுப்பது. பசுவில் அனைத்து தேவர்களும் தெய்வங்களும் ஐக்கியமாவார்கள். அந்த பசுவிற்கு இந்த ஆடி 18 அன்று காலை நேரத்தில் நீங்கள் வெல்லம் வாங்கி கொடுப்பது ரொம்பவே சிறப்பு. பசுவிற்கு வெல்லம் ரொம்பவே பிடித்த ஒன்று. அதனால் வெறும் வெல்லம் கொடுக்காம வெல்லமும் வாழைப்பழமும் சேர்த்து நல்லா நுணுக்கி அதை கொடுக்கறது உங்களுக்கு அதீத நல்ல பலன்களை பெற்றுத்தரும். உங்கள் குடும்பத்தை அடுத்த நிலைக்கு எடுத்து செல்லும். நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதிக பொருட்செலவிலையோ அதிக செலவுகள் செய்து எந்த ஒரு வழிபாடும் நான் செய்யணும்னு சொல்லவே மாட்டேன். நம்மளால் என்ன முடிகின்றதோ அதை மனதார அந்த தெய்வத்திற்கு சமர்ப்பித்து நம்மளால் முடிந்த ஒரு சிலவற்றை தானங்கள் செய்து அதன் மூலம் நம்ம நிம்மதியாகவும் வாங்கலாம். நம்ம குடும்பம் செல்வ செழிப்போடு வாழலாம். நம்ம யாருக்கும் எந்த ஒரு துரோகமும் செய்யாமல் எந்த ஒரு கெடுதலும் நினைக்காம நம்ம மனசாட்சிக்கு அனைவரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நம்மளால் முடிந்த தானங்களை செய்து கொண்டு நம்ம கடவுளை சரணாகதி ஆகும்போது அது குலதெய்வத்தை சரணாகதி ஆகும்போது கண்டிப்பாக நம்ம குடும்பத்தில் பெரிய கஷ்டம் அப்படிங்கிறதும் வராது. நம்ம மட்டும் இல்லை, நமக்கு அடுத்து வர தலைமுறையினருமே ரொம்பவே சிறப்பாக இருப்பாங்க. இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு குலதெய்வம் ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்கள் குலதெய்வத்தின் அனுகிரகம் உங்களுக்கு பெருகி கொண்டே போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஓம் என் குலதெய்வம் நமக அப்படிங்கிற கமெண்ட்ஸை எங்களோட மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்ற நம்பிக்கையில் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது உங்கள் சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனல். நன்றி, வணக்கம்.